புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 தொடக்கம் 13. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்துக்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். சிந்தனை: இன்று திருத்தூதரான புனித பர்னபாவை நினைவு கூர்கின்றோம். புனித பர்னபா திருத்தூதரா? ஆம். 12 திருத்தூதர்களை தவிர புனித பவுலும் புனித பர்னபாவும் திருத்தூதர்களாக, ஆயர்களாக, ஏனைய திருத்தூதர்களால் திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். புனித பர்னபா தொடக்கத்தில் யோசேப்பு என்றே அழைக்கப்பட்டார். இவர் லேவி குடும்பத்து ஒரு யூதராவார். சைப்ரஸ் என்ற தீவே அவரது பிறப்பிடம். இயேசுவின் பகிரங்க பணியின் போது இவர் இயேசுவை பின் சென்றவர். 72 சீடர்களுள் இவரும் ஒருவராக இருந்திருக்கலாம். இவர்களை இயேசு பணிக்கு அனுப்பியதை லூக்கா நற்செய்தியில் காணுகின்றோம். 10:1 தொடக்கம் 24. பர்னபா தமக்குரிய நிலத்தை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில் வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற போதுதான் அவர் முதலாக திருவிவிலியத்தில் குறிப்பிடப்படுகின்றார். திருத்தூதர் பணிகள் 4:37. திருத்தூதர்களே அவருடைய பெயரை பர்னபா என்று மாற்றுகின்றார்கள். பர்னபா என்றால் ஊக்குவிப்பவர் என்பது பொருளாகும். புனித பவுல் மனமாற்றம் பெற்று 3 ஆண்டுகள் செபத்திலும் தவத்திலும் அரேபியா பாலைவனத்தில் செலவு செய்கின்றார். பின்பு திருத்தூதர்களிடம் எருசலேமுக்கு வந்தபோது திருத்தூதர்கள் முதலில் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினர். ஏனென்றால் அவர் தொடக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் என்று திருத்தூதர்கள் அறிந்திருந்தனர். அப்போது பர்னபாவே அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்று பவுலின் மனமாற்றத்தை எடுத்துச் சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்தார். பின்பு பவுல் தம் சொந்த ஊரான தர்சுவுக்கு திரும்பினார். இந்த காலத்தில் சிரியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் திரு அவை வளரத் தொடங்கியது. இங்கே கிரேக்கர்கள் பெரிதாக வாழ்ந்தனர். இவர்கள் புனித ஸ்டீபனின் மரணத்தை தொடர்ந்து எருசலேமில் இருந்து அந்தியோக்கியாவுக்கு சென்ற கிறிஸ்தவர்களால் மனமாற்றம் பெற்று இவர்கள் பின்பு அங்கிருந்த பிற இனத்தாருக்கு இறைவார்த்தையை அறிவிக்கத் தொடங்கினர். அங்கே பிற இனத்தவர்கள் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டதை அறிந்த திருத்தூதர்கள் பர்னபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்தியோக்கியாவுக்கு வந்த பர்னபா அந்த மக்களால் மிகவும் கவரப்பட்டார். தர்சுவுக்கு சென்று அங்கிருந்த பவுலை தம்மோடு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்து அங்கு இருவரும் நற்செய்தியை அறிவித்தனர். அங்கு 1 வருடம் பணியாற்றிய பின் பர்னபாவும் பவுலும் எருசலேமுக்கு திரும்பினர். அப்போது எருசலேமில் பஞ்சம் நிலவியது. எனவே அந்தியோக்கியாவில் அவர்கள் நிதி சேர்த்து அதனை எருசலேம் திரு அவைக்கு கொண்டு வந்து கொடுத்தனர். அவர்கள் திரும்பவும் அந்தியோக்கியா புறப்படவிருந்த வேளையில் பர்னபாவையும் பவுலையும் தனது தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் என்ற
இறை வெளிப்பாடு எருசலேம் திரு அவைக்கு கிடைக்கின்றது. இந்த வேளையிலே இவர்கள் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணிக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அந்த பணியிலே தங்களுடன் பர்னபாவின் உறவினரான நற்செய்தியாளரான யோன் மார்க்குவையும் அழைத்து செல்லுகின்றனர். பின்னர் பர்னபா சைப்ரஸுக்கு பணி செய்ய புறப்படுகின்றார். அங்கே அவர் செய்த பணி பற்றி எதுவும் அறிய முடியாதுள்ளது. 5ஆம் நூற்றாண்டின் ஒரு மரபு 61ஆம் ஆண்டில் பர்னபா நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டு நகருக்கு வெளியே இழுத்து செல்லப்பட்டு எரியூட்டி அல்லது கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்று சொல்கிறது. இன்னொரு மரபு 478 அந்தியோக்கியாவின் முதன்மை ஆயருக்கு பர்னபா தம்மை காட்சியில் வெளிப்படுத்தி தன்னை அடக்கம் செய்த இடத்தை காட்டினார் என்றும், அந்த முதன்மை ஆயர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அவருடைய உடல் அழிவுறாமல் இருந்ததாக கூறுகிறது. பின்பு ரோமைய பேரரசன் அந்த இடத்தில் பர்னபாவுக்கு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார் என்று கூறுகின்றது. இன்று புனித பர்னபாவை நினைவு கூறும்போது அவருடைய பணி திரு அவையில் ஏற்படுத்திய தாக்கத்தை தியானிப்போமாக. அவர் தமது காலத்தில் ஒரு சில 100 அல்லது 1000 பேர்களை மனமாற்றி இருந்தாலும் அவ்வாறு மனமாற்றம் பெற்றவர்கள் தம் எதிர்கால சந்ததியினர் மேல் கொண்டு வந்த தாக்கம் பெரிதாகும். புனித பர்னபா பயணங்கள் செய்து போதித்து திருமுழுக்கு கொடுத்து அருளடையாளங்களை நிறைவேற்றி பல கிறிஸ்தவ சமூகங்களை கட்டி எழுப்பினார். அதே வேளையில் துன்பங்கள், புறக்கணிப்புகள், வன்முறைகள், இறுதியாக மறைசாட்சிய மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இந்த பணியின் ஆர்வம் எங்களிலும் இருக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். செபம். புனித பர்னபாவே, உம்மை இயக்கிய தூய ஆவியாரால் நாங்களும் இயக்கப்பட்டு நற்செய்தியை அறிவிக்கும் ஆர்வமுள்ள பணியாளர்களாக மாற எங்களுக்காக மன்றாடும். ஆமென்.